Hi, welcome back to my mini vlog. It's Thursday mid morning. I have kept my clothes and accessories ready because it's time to freshen up. அதுக்கு முன்னாடி few drops of oil scalp-க்கு அப்ளை பண்ணிட்டு ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் few drops நீட்டாக டீடாங்கிள் பண்ணிவிட்டு கோம் பண்ணியாச்சு. இந்த ஆயில் நத்திங் ஸ்பெஷல். இது பியோர் பிளெயின் கோகோனட் ஆயிலில் வேம்பாலம் பட்டை போட்டிருக்கேன். ஸோ வேம்பாலம் பட்டை போட்டோன்னே இந்த கலரில் மாறிடும். இந்த பட்டை நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறனால ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகிறதோ இல்லை ஹேர் க்ரோத் ப்ரொமோட் ஆகிறதோ கிடையாது. ஜஸ்ட் நரிஷ் பண்ணும் ஸ்கேல்ப், அவ்வளோதான். ஸோ பேக்டு வித் ஹேர் ஃப்ரெண்ட்லி இன்க்ரீடியன்ட் 20% ஆயிலில் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் 80% ஹோம்மேட் ஹெல்த்தி நியூட்ரியன்ட் ட்ரிங்க் மாதிரி இன்டேக் பண்ணுறது ஓவரால் ஹெல்த்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், எஸ்பெஷலி ஹேர் அண்ட் ஸ்கின். இன்றைக்கி மிட் மார்னிங் எல்லாருமே ஆம்லா ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்டர்நூன் இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் செஷனில் சயின்ஸ் ப்ராஜெக்ட் பார்த்தோம். அதை முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஜுஹர் ப்ரேயரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பசலிக்கீரை க்ரோவாக இருந்துச்சு, அதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கொஞ்சம் முருங்கைக்கீரையும் இருந்துச்சு. ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தனால குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆனியன்லாம் ஆட் பண்ணி ஆம்லேட் மாதிரி பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி நம்ம பண்ணும்போது கீரை இருக்கதே தெரியாது, ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நான் இதுக்கு ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ணியிருந்தேன். கீரையை மட்டும் சாட்டே பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ரா ஆனியன்ஸ், மசாலா, எக்ஸ்லாம் ஆட் பண்ணி பீட் பண்ணி யூஸ்வல் ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கணும். டுடேஸ் லஞ்ச் மெனு வாஸ் ஒயிட் ரைஸ், கீ, ரசம், மேங்கோ, கீரை ஆம்லெட், வெஜ்ஜீஸ் அண்ட் கர்ட்.